ஒரு பேர் அனுப்பிச்சிருங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. ஒரு உளவுத்துறை அதிகாரி, உயர் அதிகாரி, அவர் என்னை பார்த்துட்டு, உனக்கு கடற்கரையில் வச்சு என்கவுண்டர் பண்ணணும்ல, நான் தேடணும், நீ எப்படி தப்பிச்ச? கடற்கரையில் ஒரு என்கவுண்டர் பண்ணுறத பிளானு. நான் உயிரை இந்த சமூகத்துக்கு கொடுப்பதற்காக நான் வந்தேன். வாக்கரிசி போட்டுட்டு தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வரணும்னு சொல்லும் போது நான் வாக்கரிசி போட்டுட்டு தான் இந்த கட்சிக்கு வந்தேன், இந்த இயக்கத்துக்கு வந்தேன். ஆயுள் சிறைவாசியாக இருந்து வெளியில வந்தேன். இந்திய படை, இந்திய ராணுவம் அல்லது இந்திய கப்பல் படை, சிங்கள ராணுவம், இதெல்லாம் இருக்கும்போது அதை எதிர்கொண்டு செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் மேலக பிரபாகரன் அவர்களுடைய காலத்துக்கு 2008 யுத்தம் நடந்து கொண்டிருந்தபோது நான் கடற்கரையிலே சென்று அங்க இருக்கிற கிபீர் விமான தாக்குதல்கள், அங்க இருக்கிற நடந்த அந்த படுகொலைகளை ஆவணப்படுத்தி நான் கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு எனக்கு எக்ஸஸ் வாழ்க்கையை நான் எக்ஸஸ் ஆகல. ஏன்னா எப்போ நான் ஒரு ஆயுள் சிறைவாசியா இருந்தாலும் உள்ள இருந்திருப்பேன், வெளியில வந்திருக்க முடியாது. நான் உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய தலைவர் அவர்கள் கடுமையான முயற்சியில் நான் விடுதலையாகி வந்திருக்கேன்.